பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. முருகா, உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வைக்கணும்னு நீண்ட நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. சித்தி, இந்த கண்குளா காட்சியை பாக்குறதுக்கு தம்பி சேகரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னப்பா சேர், அவனுக்கு தான் பரீட்சை இருக்கு. முருகா, எங்க சித்தப்பா பரீட்சையில பாஸ் பண்ணிடணும். ரவி, அப்படியே சீக்கிரமா எனக்கு ஒரு அம்மா வரணும்னு நல்லா வேண்டிக்க. இல்லைவாய், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா எதிர்த்த வீட்டுல இருக்கிற உங்க தங்கச்சி புருஷன் வீராசாமி பிள்ளை மாத்திரம் போய் பரதேஜாவுல பிள்ளைவாய் கோவையா. திமிரு கொண்டாட்டம். என்ன ஒன்னு வீட்டுல ஒரே தடபுடுதா இருக்கு. வடி துண்டுகளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு சந்தையா வித்த போய எங்க அப்பா அவனை கூப்பிட்டு பொண்ணையும் கொடுத்து புது மண்டபத்துல ஒரு கடை வச்சு கொடுத்தான். சண்டை வந்தாலும் வந்துச்சு, ரூபாய்க்கு ரூபாய் பார்த்துட்டான். 10 லட்சம் இருக்குடி அவங்கிட்ட. நீங்க இருக்கீங்களா? நான் இல்லையாடி அப்பா. இருந்தா நான் விட்டுருப்பேன்னா அப்ப இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக சண்டையில போய்கிட்டு துப்பாக்கியும் கையுமா திரிஞ்சுக்கிட்டு இவனுங்க துட்டும் கையுமா திரிகிறானுங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை பத்தி குறை சொல்லிட்டே இருங்க. அவருக்கு 2ஆம் தாரமா வந்திருக்காளே பார்வதி, அவளை சொல்லுங்க. அவன் வரும்போது எப்படி இருந்தா? இப்போ இடுப்புல காஞ்சி வரும். நீ பார்த்தன்னைக்கா? நான் பார்த்தன்னைக்கு பனாரஸ் இருந்துச்சு. வாயா பரதேசி, தயவு செய்து என் பேரை மட்டும் தனியா கூப்பிடாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒண்ணு பின்னாடி பிள்ளைய சேர்த்துங்க, இல்ல வாடா போடான்னு உங்க முறையிலேயே கௌரவமா பேசுங்க. நல்லா இருக்கும்.
இந்தாங்க பிரசாதம். என்னதான் உங்களுக்கும் மச்சினருக்கும் சண்டையா இருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க கோயிலுக்கு வராதது ரொம்ப குறையா இருந்ததுங்க. நான் பாவம் செய்யல. இந்த பாருங்க, நீங்க உங்க மச்சினர் நமச்சிவாயம் பிள்ளைய விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. உங்க வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்கு, அங்கேயே 2 மாப்பிள்ளை இருக்குது. இது பொண்ணு வீடு, அது மாப்பிள்ளை வீடு. அதுக்காக அந்த துண்டு மடிக்கார பைய கிட்ட பணிக்கு போக சொல்றியா? பட்டாளத்து பரம்பரையில பிறந்தவன். இந்த பாருங்க, சும்மா வீராப்பு பேசாதீங்க. உங்க சொந்த தங்கச்சி பையனுங்க 10 லட்சத்துக்கு தரமான குடும்பம். அக்காலும் தங்கச்சியும் ஒரே வீட்டுல வாழலாம். அதுவும் இல்லாம பார்வதிக்கு என்ன குழந்தையா குட்டியா? நீ எத்தனை நாளைக்கு? நல்லா சாபம் கொடுத்து இப்ப திருப்தியா இருக்கு. அப்பா அப்பா இந்தாங்கப்பா கடுதாசி, சித்ரா போட்டிருக்கு. நீ எங்க வேண? மார்க்கெட்டுக்குப்பா. மார்க்கெட்லயே டெலிவரி வேணும் வந்துட்டியா? ஒண்ணு சூட்டிக்கு யாரும் போட்டு படிங்க. அப்பாடி. ஐயா 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 ஒண்ணு பாய்ச்சுடு. நம்ம பொண்ணு காலேஜில நாடகத்துல மாணவி வேகம் போடுறோம். போகல யாரு தெரியுமா? எழுத்த வீட்டுக்கார பையன் கேக்குறது. 2 பேரும் நல்ல வேஷம் போட்டு ஆடட்டும். அறிவு கட்டவள ஆறத வேணான்னு சொல்றேன். இடத்த பறி கொடுத்துட்டு ஆடுறாளே. அன்னைக்கு ஒருத்தி வந்திருக்கிறாடி. அவனா பார்வதி அண்ணன் ரங்கநாதம் பொண்ணு மாலதி. அவ கண்ணகி வேண்டி இதுல இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம மகன் அம்மல சும்மா வரா. அவனு வேகம் போடுறாண்டி. என்ன வேஷம் போடுறான்? நல்ல வேகம் போட்டா பரவாயில்ல. ஆபாசம் ஆபாசம். பட்டாளத்தாம் வீராசாமி மகன் துப்பாக்கி பிடிக்க வேண்டிய கையில என்ன புடிச்சிருக்கான்னு தெரியுமா? ஐயோ 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 ஐயோ, இது நாட்டியமா நடனமா? இது அந்த மாதவி இப்படி ஆடி இருந்தாக்கா ஊரை விட்டே விரட்டி இருப்பாங்க. சிலப்பதிகாரம் ஒண்ணு உருவாயிருக்குமா? ஐயோ கோச்சுக்காதண்ணா, இன்னைக்கு நீ சரியா சொல்லி கொடு. எப்படி ஆடணும், எப்படி கோஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடு. நாளைக்கு ஸ்டேஜ்ல கரெக்டா ஆடிடுறேன். அதான் நான் என்ன சொல்றேன், அண்ணன் சொல்றத கேளு. நீ ஆஸ்கார் பரிசு வாங்குவேன். இங்க பாரு, அப்படி அப்படி ஒரு வெட்டு. அது சும்மா சாக வேண்டாமா? இல்ல இல்ல போகலாம், அப்படியே மயக்க வேண்டாமா? எங்க மாலை இப்படி இப்படி மாலைய அப்படியா? ரெடியா? எப்படி சுவாமி என்னுடைய ஆட்டம்? வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. மாங்கனியே தீஞ்சுவையே மாதவி, காலமெல்லாம் நாம் இப்படியே இருந்து விடக்கூடாதா என்றுதான் கனவு காண்கிறேன். அன்பரே, எடுக்கின்ற பிறவிகள் அனைத்திலும் இந்த பாக்கியம் கிட்ட அடியால் தங்கள் பட்டு ரோஜா பாதங்களை தொட்டு கும்பிடுகிறேன். இப்படியா வசனம் பேசுறது? இப்படி வசனம் பேசினா கல்ல விட்டு அறிவா. நல்ல கவனி, நான் எப்படி ஆக்ட் பண்றேன்னு பாரு. சுந்தரி, இடுப்புல கையை வை. இடுப்பு நல்லா கையா வைக்க. அப்படி வை, செடியா நெல்லு. கிடைக்கின்ற பிறவிகள் அனைத்திலும் உங்கள் காதல் பாக்கியம் கிட்ட உங்கள் பட்டு ரோஜா பாதங்களை தொட்டு கும்பிடுகிறேன். இந்த குடுமையை நீங்க எடுக்காத வரைக்கும் என்கிட்ட பேசவே கூடாது. இது நான் ஆக்ட் பண்ணாக்க நீ என்னுடைய பர்சனல் குடுமி. என்ன இதனோட டிராமா ரேஸ்ல இல்ல உன் கோமாளி குத்தா? இதே கொஞ்சம் நம்முடைய பர்சனல் கொஞ்சம் உன்னை யாருக்கு வர சொன்னா? கண்ணகி ரெடி, அங்க பாரு, போங்க ஒத்திய பாரு, போ கண்ணகி வாரா பாத்துக்கவன. கண்ணை அலையிடை பிறவா முதமே, யாழில் பிறக்காத இசையை அந்த மாதவியின் மையலிலிருந்து வலையிறத்து வந்த வெண்புறாவாக உன்னிடம் வந்துவிட்டேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள். உதய கால கதிரவனே, உங்கள் வருகையால் இந்த தாமரையாள் முகம் மலர்ந்தாள், அகம் திறந்தாள். கண்ணகி,
இனியும் நான் இந்த ஊரில் இருக்க விரும்பவில்லை. மதுரைக்கு செல்ல விரும்புகிறேன். ஆமாம் சுவாமி, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன். காலேஜ் விடுமுறையை உல்லாசமாக கழிக்க நினைக்கிறேன். எங்களுக்கும் ஆட்சேபனை இல்லை. கண்ணகியே, உன்னை வருக வருக என்று அழைக்கிறோம். தேங்க்யூ. இப்படி இங்கிலீஷ்ல பேச நாளைக்கு நான் நாடகத்தை நான் எப்படி நடத்துவேனா? இருக்கிற வரைக்கும் கவலையே வேண்டாம். ஆமா, இப்ப இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு தான். காலேஜ் பரீட்சை முடிஞ்சாலும் முடிஞ்சது, வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. கோச்சுக்காதீங்கப்பா, நாளைக்கு எங்க காலேஜ் டிராமா இருக்கு, அதனால எனக்கு ஃபைனல் ரிஹர்சல் பாக்குறோமா? ஆமா மாமா, நீங்க கட்டாயம் நாளைக்கு எங்க டிராமாக்கு வரணும். அதுல நம்ம சித்ரா டான்ஸ் ஸ்பெஷல் ஐட்டம். என்னை விட உங்க சித்தியும் அப்பாவும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, ஒத்துணை வேண்டாம், நீங்க ஒருத்தரே போதும். பரச்ச கூட நிறைய அழுகின தக்காளியும் முட்டையும் கொண்டு வாங்க. அண்ணன் சாப்பிடறதுக்கு. ஒரு குட் நியூஸ். என்ன சின்ன கல்யாணம் பண்ணி போறியா? வந்து நாளைக்கு டிராமா முடிச்சிடும், நம்ம எல்லாம் பிக்னிக் போறோம். ரெண்டாம் தரமா வந்து மூத்தா பிள்ளைகளை தன் பிள்ளை போல நினைக்கிறேன். நீயும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? வாப்பா மாணிக்க, மூத்த மருமக தான் எனக்கு கொடுத்து வைக்கணும். உன்னுடைய தோஷம் நீ ரெண்டாவது மருமகளாவது நல்லபடியா கிடைக்கணுமே தான் இதையெல்லாம் செய்துகிட்டு இருக்கேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா என்ன தாத்தா? அப்படின்னா அன்னைன்னா அம்மா, பிதான்னா அப்பா. நம்ம பெத்த அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல கண்கண்ட கடவுள்னு அர்த்தம். எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு பாட்டி சொல்றாங்களே, அப்படின்னா எனக்கு கடவுளே கிடையாதா தாத்தா? இருக்கிறாங்களே, கடவுள் இருக்கிறாங்களே, அம்மா இருக்கிறாங்க. நான் அப்புறம் 100 நாளைக்கு சொல்றேன்பா. நாளைக்கு சொல்றேன். இப்ப அடுத்தது படி. பாத்தீங்களா, இந்த குறைய நாம் எப்பதான் நிவர்த்தி செய்ய போறோமோ தெரியல. எனக்கும் அதே கவலைதான் பார்வதி. இவன் அப்பாவுக்கு நீ எப்படி சித்தியா கிடைச்சியோ அதே போல ஒரு நல்ல மாராஜி இவனுக்கும் சித்தியா கிடைக்கணுமேன்னு நான் முருகனை சதா பிரார்த்திக்கிறேன். வாடா ரவி, பலகாரம் சாப்பிடல. கவலைப்படாதீங்க பிள்ளைவாய், அதுக்கெல்லாம் நேரமும் காலமும் வந்துருச்சுங்க. வரும் பிரதேசியா பிள்ளை. நான் மட்டும் அல்ல, இங்க பாருங்க பட்டாளத்தை. கூடு பாட்டியா, வயிறு எரி. பயணி யாரு வாங்கன்னு கூப்பிடலன்னு பாக்குறா போல. உனக்கு பிறந்த வீடு, எனக்கு தங்கச்சி வீடு, வரவேற்பு என்ன? வாங்க அண்ணி, வாங்க அண்ணா. இது என்னைக்கு உங்க தங்கச்சி வீடு. அக்கா காமாட்சி ஏத்தி வச்ச விளக்கு தான் இந்த வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரதேசியா பிள்ளை, பிள்ளைவாய் வந்த விஷயம் என்னன்னு கேளியா? ஏன் வந்தான்னு கேக்குறாரு போல இருக்கு அவரு. இந்த வீட்டு வாசல்ல காலடி வைக்க கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மானம் ரோஷம் சோரனை கேட்டு போய் ஏன் வந்தா அப்படின்னு யோசிக்கணும். என் தங்கச்சி வந்து ராத்திரி, அண்ணா அண்ணா எதிர் வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு, மறந்துடாத. உன் வீட்டுல இருக்கிற 2 பொண்ணு வேற எங்கேயாவது கொடுத்துடாத. என் பிள்ளைங்களுக்கே கொடுக்கணும், இல்லைன்னா என் ஆத்மா சாட்சி ஆவாது. ராத்திரி ஆயிடுது கனவுல சொல்லி. கேட்டீங்களா பிள்ளைவாய்? பிரதேசி, காமாட்சி அவர் கனவுல வந்து சொன்னதை என் கனவுலயே வந்து சொல்லட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன். அத்தோட இது சாதாரண துண்டு பிடிக்காரன், அது பரம்பரையா பட்டாளத்து பரம்பரை. அந்த பரம்பரைக்கும் இதுக்கும் கல்யாணம் வச்சுக்கிட்டா அவங்க கௌரவத்துக்கு குறை வந்துடும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லு. என்னன்னா 1000 தான் உங்களுக்கு வசதி இருந்தாலும் இப்படி எடுத்து பேசுறது நல்லா இல்ல. கூட பிறந்த தங்கச்சி ஆச்சேன்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுறீங்களே. ஈஸ்வரி, பாசம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். சகோதரிங்கிற முறையில வா போ, கல்யாண சம்பந்தமா பேசவே வேண்டாம்னு சொல்லு. கல்யாண பேச்சு பேசாம பின்ன உங்ககிட்ட அரசியலா பேச வந்தேன். பாப்பா மாணிக்கம், ஒப்பம் பேசுறத கேட்டியா? எங்க உறவே கூடாதான். நீ என் தங்கச்சி பசங்க. உங்களுக்கு நான் பொண்ணுக்கு நம்ம வேற யாருக்கு நான் கொடுக்கறது? இந்த நாடகம் அங்க வேண்டாம் ஐயா. என் பசங்களுக்கு கல்யாணம் எங்க பண்ணணும்னு எனக்கு தெரியும். பழைய விரோதத்தை எல்லாம் இன்னும் மனசுல வச்சுட்டு ஏன்பா பேசுறீங்க? மணிக்கும் அப்பா, என்கிட்ட கூட எல்லாரும் தாய்மாமா வீட்டுல பெண்ணு இருக்கும்போது வெளியில எதுக்காக பெண்ணு பாக்கணும்னு கேக்குறாங்க. எனக்கு கூட அதான் நியாயமா தோணுது. அப்பாடா, இப்பதான் பையனுக்கு நியாயம் பிடிபடுது. ரத்த பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நமசிவாயா, நமக்கு ஏன் இதெல்லாம் சொல்றதை கேள்றாப்பா.
முன்னால நீ போறியோ அல்லது நான் போறணும்? அவங்களாவது நல்லா வாழட்டும். அந்த ஒரு வேலையை செய்யி. ஈஸ்வரி வாடி. வரேன் அண்ணா. மாணிக்கம், என்னடா சொல்ற? வீராசாமி விட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்தை அடியோட நாசம் பண்ணிடுவான்டா. ஏப்பா இப்படி ஆத்திரப்படுறீங்க? நான் தான் கேட்கிறேன். சொந்த பொண்ணு எதிர் வீட்டுல வச்சுட்டு அந்நியத்துல சம்பந்தம் பண்ணாம நம்ம என்ன வாரியா கட்டிட்டோம்? அதனாலதான் சொல்றேன், ரெண்டாந்தாரம் கல்யாணம் உறவு பண்ணாவே இருக்கிறது நல்லதுன்னு. மாணிக்கம், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மாணிக்க, நீ போப்பா. என்னங்க, அவனே ஆசைப்படுறான் போல இருக்கே. நீமா விவரம் முடியாம பேசுற? இந்த எதிர் வீட்டுக்காரனுடைய உறவு நமக்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இப்போ அந்த அமைதிக்கு பங்கம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனே விரும்பும் போது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பார்வதி, என்ன சொன்ன? அப்படி மட்டும் அந்த கல்யாணம் நடந்துட்டா முதல்ல பாதிக்கப்படுறது நீதான். எனக்கு பின்னால உன்னை கொடுமைப்படுத்தி அந்த கூட்டம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பின்னாலேயா? அந்த நிலைமையே எனக்கு வராதுங்க. மஞ்சள் குங்குமத்தோடு போகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. தாத்தா, ஏன் தாத்தா அழற? உனக்காகவும் உன் பாட்டிக்காகவும் தானம்மா. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை? பிள்ளைகள் இரண்டு வரும் வரை. கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து. அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே பூரி வரும் விருந்து. இந்த வைத்தியர்கள்
வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. ஆஹா காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. போய் காதல் என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல். எங்கள் காதல் போய் காதல். இதில் ஆதாரம் வேண்டும் என்றால் பாரு, அந்த அம்பிகாபதி கதையை கேளு. இதில் ஆதாரம் வேண்டும் என்ற அந்த அம்பிகாபதி கதையை கேளு. ஆஹா காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. என்னப்பா சேகர், இந்த அடிபட்டதுனால அண்ணன் கல்யாணத்துக்கு கூட போக முடியாம போயிட்டுது. அது கூட எனக்கு பெருசா தெரியல மாமா. ஆனா அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கிறத நினைச்சாதான் எனக்கு உண்மை புரியல. அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. ஏதோ இந்த கல்யாணத்து மூலியமாவது ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிட்டுதேங்கிறத பத்தி சந்தோஷப்படணும். இந்த ஒத்துமைக்கு என் தங்க பார்வதியும் காரணமா இருந்தாங்கிறத நினைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. ஆ தம்பி. மாலதி, வா சித்ரா. அத்தா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. எப்பதான் கல்யாணத்துக்கு புறப்பட போறீங்க? என்னம்மா இது, இந்த நிலைமையில எப்படி புறப்படுறது? டாக்டர் தான் பெட்டை விட்டு எந்திரிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரம்மா. கரெக்ட் சேகர், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஒண்ணும் ஃபீல் பண்ணாத, நாங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஓகே, நானும் தான் கீழே விழுந்தேன். இப்படியா? நீ எனக்கு ஒரு உதவி செய்ய. என்ன சார்? எனக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் எங்க சித்திக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதெல்லாம் அவகிட்ட சொல்லாத. சரிக்கிட்ட வேண்டிய விஷயத்தை என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நாட்டுல எதுக்கெல்லாமா போய் சொல்றான், ஒரு சின்ன விஷயம் இதுக்கா சொல்லக்கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மாலதி, இந்த தடவையாவது எங்க ஊருக்கு கட்டாயம் வரணும். என்ன? சும்மா தாயாட்டினா போடாது, கட்டாயம் வரியா? வரேன். வா போலாம். போயிட்டு வரேன். பார்க்கலாம். சரி, உடம்ப நல்லா கவனிச்சுங்க. வரேன் சேகர். பாய் மாலதி. போயிட்டு வர மாலதி. போயிட்டு. ரொம்ப நாளாச்சு இப்படி தமாஷா ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. என்ன மவனும் அவளும் வர போறாளுங்க. அதுக்கு மேல இந்த வேலை கூடாது, நிறுத்தி போகணும். அப்போ இவ்வளவு வேட்டல வாங்க போறீங்க.
அது சரிதான், நீ திங்கிற சோத்துக்கு ஜீரண சக்தி இது போட்டுக்கணும் போல் இருக்கு. மாடு இவளை வைக்க போற, இவளை புண்ணாக்கு பறிச்சு கொட்ட திங்குது, சரிமானத்துக்கு வெட்டலை பாக்கா போடுது. ஆனா அந்த மாணிக்கம் பையன் ஒத்த கால்ல நிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நடத்த அந்த துண்டுமணி பையன் ஒத்துக்க மாட்டான். அண்ணா, அக்கா காமாட்சியோட நகை என் மகன் மாணிக்கத்துக்கு வர்ற மனைவிக்கு தான் போடுறதுன்னு வச்சிருந்தோம். இந்தாங்க போடுங்க. தங்கச்சி வாழ வேண்டிய இடத்துல நிறையாவது ஒழுங்கா தெரியா இருக்கான்னு 4 ஜத வளையல், ஒரு வங்கி, ஒரு காசு மாலை, ஒரு ஜத தோடு. அப்புறம் 3 ஏக்கரா வச்சு ஒரு வயரை அட்டிங்க வாங்கி போட்டுருந்தானே, அது இல்லையா? அதை காணுமே. அது என்னென்ன காணுமோ யார் கண்டா? அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? பரிமளாவுக்கு வயிறு அட்டிக்கேன்னு இன்னும் எவ்வளவு நகை வேணும்னாலும் நாங்க போட காத்திருக்கோம். பொம்பளைங்களுக்கு நகைன்னா ஒரு பைத்தியம். எல்லாம் யார் சொத்து? எங்க அப்பா ஓட்டு சொத்து. பொதுவா சொல்ல போனா என் சொத்துன்னு சொல்லணும். என் தங்கச்சி சட்டன்னுக்கே சொத்த பூரா என்கிட்ட கொண்டாந்து காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு போவணும். அவன் வேறாட்ட புடிச்ச பய செய்யல. நானும் எதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கேன்? இங்க 2 தங்க விக்கிற மாதிரி 2 பொண்ணு இருக்கு, அங்க 2 பையன் இருக்கிறான். பொண்ணை எடுத்துட்டு போய் அங்க தள்ளிட்டு அந்த சொத்து பூரா அங்க வந்துடுது. நமச்சிவாயன், என்ன யோசிக்கிறீங்க? வியாபாரத்துல நீங்க எப்படியோ அப்படியேதான் வக்கீல் தொழில நான் கொஞ்சம் கூட சத்தியம் தவறாதவன். நல்ல எண்ணத்தோட தான் அந்த யோசனை சொல்றேன். வயசு வந்த பசங்க 2 பேர் இருக்கிற போது சொத்தை இளையதாரத்து பேருக்கு எழுதி வச்சா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பார்வதியே இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டாளே. பார்வதிக்கும் தெரிய வேண்டாம், ஊருக்கும் தெரிய வேண்டாம். இளைவாட், இந்த சொத்து நீங்க சம்பாதிச்சது. இந்த சொத்தை நீங்க பிரியப்பட்டா யார் பேருக்கு வேண்டும்னாலும் எழுதி வைக்கலாம். ஆனா சொத்தை எழுதுறப்போ அது மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவங்க பேர்ல எழுதி வச்சாதான் அந்த சொத்து அழியாம இருக்கும். இப்போ உங்க வீட்டு சூழ்நிலையை பாக்குறப்போ பார்வதி பேர்ல எழுதி வைக்கிறது தான் சரின்னு படுது. பார்வதி எப்பவுமே நியாயத்துக்கு புறம்பா நடக்க மாட்டா. சரி, சொத்தை பார்வதி பேருக்கு எழுதி வச்சு வாங்க வக்கீலையா, ஏது ரொம்ப அச்சமா வந்திருக்கீங்க? நம்ம மாணிக்கத்துக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அப்படியே விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆமாங்க, நீங்க எல்லாம் வந்துதான் நடத்தி வைக்கணும். இருங்க, காசு கொண்டுறேன். இந்தாங்க பிரசாதம். அப்போ நம்ம மாணிக்கத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பண்ணிடலாமே. பரிமளா, சோத்துக்கால முன்னால எடுத்து வைமா. ஏன்னா இந்த வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு. வீட்டு கணக்கு பொட்டி சாவி எல்லாம் முதல்ல வாங்கிக்கோ. வட்ட நிர்வாகம் பண்ண மாதிரி நீ பண்ணணும். வாழ போற பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கிற புத்திமதியா இது? உன் நாட்டுல பன்னீஸ்வரன் கோட்டை கட்டி இருக்கானா? நீ வீட்டுக்கு வந்த முதல் மருமக, பெரியவங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து குடும்ப கட்டுக்கோப்பு குலையாம எல்லாத்தையும் நடத்திட்டு போக வேண்டியது உன் பொறுப்பு. அது ஒரு வழி. தம்பி, அண்ணா, எதிர்பாராத விதமா உங்க கல்யாணத்துக்கு நாங்க வர முடியல, மன்னிச்சிருங்க. அதனால என்ன தம்பி, நீதான் விவரமா கடிதம் எழுதியிருந்தியே. மாலதி, இப்பவாவது எங்க ஊருக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுட்ட உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்ரா. மாலதியா, சின்ன வயசுல மூகுதளி ஓடிக்கிட்டு இருக்கோம். வளர்ந்துருச்சு. பார்வதி, நீ நல்ல அதிர்ஷ்டசாலி. ஒரே சமயத்துல 2 மருமகளும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆஹா, இதுவா அதுவா மாமா, இப்படியா பிளான்? ஏன் விஷயம்? ரங்கநாதன் பெரிய மானஸ்தனாச்சு, வயசு வந்த பொண்ணு தனியா எப்படி வழி ஜப்பா மானத்தை பத்தி நீ பேசாதப்பா. மாலதி, வாமா வா, பலார் சாப்பிடலாமா? பலார் சாப்பிடலாமா? சாப்பாடு கூட. ஏண்டி என்ன இந்த மாலதி அவங்க அண்ணன் மருமவன்னு கூப்பிடுறத பார்த்தா இந்த சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சிருப்பானோ இந்த ரங்கநாதன் பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல பிறக்குது. உனக்கு ஏதாவது பிறக்குதா? எனக்குள்ள அப்படி பிறக்கலையே.
அதுக்காகதான் நான் பார்த்தேன் அவ காலையும் கழுத்தையும். நல்ல வேலை, கழுத்துல தாலி கயிற காணும், காலில் மெட்டிய காணும். இத பாத்துட்டா போதுமா? ரெண்டு பேரும் படிச்சவங்க, இதெல்லாம் இல்லாம ரிஷிமன கல்யாணத்தை முடிச்சிடுறாங்களே. அப்பா, என் மாலனை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா பழகுவா. என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காப்பா. காலேஜ்ல அத்தா என் கூட பேசும் போதும் பழகும் போதும் அவ அதை பத்தி கவலையே படுறது இல்லப்பா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ரெடி. சர்வீஸ் ஆனவன் சொல்றா கேட்டு நட. எனக்கு சண்டையில தான் சர்வீஸ். அத்தன் மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கேன். ஆமா சித்தி, எழுத்த விட்டு தாத்தா கூட இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கிய பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்ணு முடிக்கீங்களா? ஏண்டா மூடிங்களேன். சரி. கண்ண தொடட்டுமா? அட போக்கிறீ. என்னம்மா அதே கேக்குறீங்க மாமா? பரிமளாவோட அப்பா மாதிரி அப்படியே நடிச்சு காட்டுறான். எங்க பாப்பா? சின்ன பையனுக்கு இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு அதை இதையும் சொல்லி கொடுத்து எங்க அப்பாவை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? பரிமளா, ஏமா குழந்தை பிள்ளை ஏதோ வேடிக்கையா பேசணும்னா நீ கோச்சுக்கிற? ஆமா, இதெல்லாம் ஒரு வேடிக்கையா? ரவி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, தெரியுமா? அத்தை, நீங்க இப்படி உட்காருங்க. ஏம்மா? மாமாவையும் உங்களையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கணும். உட்காருங்க. மாமா, எழுந்துங்க. நான் வரப்பா, நான் ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டேன். உட்காருங்க அத்தை, உட்காருங்க. சித்தி ரெடியா? ரெடி. சரியா உட்கார சொல்லு. தாத்தா கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. பாட்டி நீங்களும் பக்கத்துல வாங்க. அட பக்கத்துல ஒரு ஜனம் எல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு. அது இன்னும் கொஞ்சம் வாங்கண்ணா. நீங்கடா வந்து உட்காரு. கொஞ்சம் தலை அப்படி திருப்பி வச்சுங்க. ஐயோ, அப்படி இல்ல பாட்டி, இப்படி. சரிங்க. தாத்தா நீங்களும் சரியா? தாத்தா சித்தி ரெடியா? ரெடி. ரெடி. அப்பா, அப்பா, மேலூர் கணக்கு பிள்ளை உங்களை பார்க்க வந்திருக்காரு. மாலதி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னே என்னையும் பொண்ணு மாப்பிளையமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னடா அவங்க ரெண்டு பேரையும் புது பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டியே. அத்தா, அவங்க சாதாரண தம்பதிகள் இல்ல. கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு எடுத்து சொல்லும் உதாரண தம்பதிகள். மாலதி, அதே மாதிரி நீ நானும். அத்தா, அப்படியே இருங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கணும். மாலதி, எங்க ஊரை பாக்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் இப்ப உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வெரி குட். நீங்க வாங்கத்தா. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால சும்மா வாங்க. நீதான்டா என் சித்தப்பாவை காப்பாத்தணும்.